வணக்கம். தமிழ் யோகா சார்பாக சூரிய நமஸ்காரம் செய்யலாம் வாங்க. நேராக நின்றுக்குங்க. ப்ரேயர் 1 2 பார்த்தீங்கன்னா இடுப்பு பின்னாடி கையை வச்சு ஆர்ச் பேக் பண்ணுறேன். பிறையாசனம் 2 3 பார்த்தீங்கன்னா அப்படியே அப் பண்ணி கைகளை மேலே உயர்த்தி ஸ்லோவாக டவுன் பண்ணுறேன். கால் பாதங்களுக்கு நியர்பையில் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி ஸ்ப்ரிங் மாதிரி டவுன் பண்ணுங்கள், அப் பண்ணுங்கள், டவுன் பண்ணுங்கள். 4 ரைட் லெக்கை பின்பக்கமாக கிக் பண்ணி பின்னாடி வைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ புஷ் பண்ணுங்கள், மேலே பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஸ்லோவாக மேலே பாருங்கள். 5 போத் லெக் பாடி பேரலாக இருக்கட்டும். உங்களுடைய பெரும்பகுதி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஷோல்டர் 2 கை ஷோல்டருக்கும் வரும். 5லேருந்து 6 பார்த்திங்கன்னா நீயை வைங்க. கால் 2 காலுடைய நீ செஸ்ட் சின்ன அந்த கிரவுண்ட் செஸ்ட்டு வரும், சின்ன வரும். அஷ்டாங்க நமஸ்கார். ஸ்லோவாக 7 கோபுராவுக்கு போங்க. இங்கேருந்து கோபுராவுக்கு போகும்போது ஸ்லோவாக போங்க. இன்கேலோடு போகலாம். கோபுரா புஜங்காசனம் 7. அந்த இடத்துலையே ஒரு 5 கவுண்ட் 10 கவுண்ட் இருங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா 8 இன்வெர்டட் வி ஆர் பர்வதாசனம். 2 காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, தலையை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி, முதுகு நேராக இருக்கட்டும். 2 கைக்கு நடுவில் தலை கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். 9 பார்த்தீங்கன்னா ரைட் லெக் ஃபார்வேர்டு. அஸ்வ சஞ்சனா ஆசனம் கொஞ்சம் புஷ் பண்ணலாம், மேலே பார்க்கலாம். ஒரு 5 to 10 கவுண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறமா 2 காலும் முன்னாடி வந்துடலாம். 10 கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுற பாருங்கள். உங்கள் பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்வேர்டில் புஷ் பண்ணுறோமோ அவ்வளோ பண்ணலாம். 11 பார்த்தீங்கன்னா ஆர்ச் பேக், முதுகு பகுதியில் பின்னாடி கை வச்சு பண்ணுங்கள். ப்ரேயர் ஸ்லோவாக பண்ணுங்கள். நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள். 3 to 5 ப்ரீத்திங் நார்மலாக. ஒரு ரவுண்ட் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே 3 to 5 ப்ரீத் எடுத்துங்க. ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் நடுவில் கேப் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்பில் கை வச்சு பண்ணோம். இப்போ நேராகவே நம்ம கையை ரைஸ் பண்ணி சூரிய நமஸ்கார் நார்மலாக பண்ணுவாங்க பாருங்கள், அந்த மாதிரியே பண்ணலாம். இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டு தான் நான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்பில் கை வச்சு நான் பண்ணியிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா எளிமையாக எல்லோரும் செய்யணுன்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 or 2 வீக் வந்து பின்னாடி முதுகு பக்கம் கை வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பின்னாடி கையை மேலே தூக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 or 2 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நார்மலாக சூரிய நமஸ்கார் பண்ணுற மாதிரி 2 வந்து பார்த்தீங்கன்னா கையை மேலே ரைஸ் பண்ணுங்கள். ரெடி? இன்ஹேல், எஸ்கேல், ப்ரேயர் 1 2 ஆர்ச் பேக். கையை நல்லா மேலே தூக்கிங்க. உங்கள் பாடி நல்லா ஆர்ச் பேக். 3 பெண்ட் ஃபார்வேர்ட், பாதஹஸ்தாசனம். 4 ரைட் லெக் பேக்வேர்ட், நல்லா புஷ் பண்ணுங்கள். 5 போத் லெக் சதுரங்க தண்டாசனம். பாடி வெயிட் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஷோல்டரில் வரும். அஷ்டாங்க நமஸ்கார். 7 கோப்ரா. 8 இன்வெர்டட் வி பர்வதாசனம். 9 ரைட் லெக் ஃபார்வர்ட். 10 போத் லெக். 11 ஆர்ச் பேக். 12 ப்ரேயர். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ். எப்போவுமே ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே சூரிய நமஸ்காரம் வந்து ஃபாஸ்ட் ரவுண்டாகவும் கடைசியாக முடிக்கும் போது ஃபாஸ்ட் ரவுண்ட் பண்ணலாம். நல்லா ப்ரீத் பண்ணிவிட்டு இன்ஹேல், எஸ்கேல் நல்லா பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவில் ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 12 ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். ஃபாஸ்ட் ரவுண்டு ரொம்ப 12 ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வேகமாக பண்ணி முடிக்கலாம். சூரிய நமஸ்காரத்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இது ஒரு 30 to 40 செகண்ட்லேயே ஒரு ரவுண்டு பண்ணிடலாம். பாருங்கள், வாங்க ஃபாஸ்ட் ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு ஃபைனலாக பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அவ்வளோதான். ஒரு 30 to 40 50 செகண்ட் கூட எடுத்துங்க. ஃபாஸ்ட் ரவுண்டை வந்து கடைசியாக பண்ணுங்கள். உங்கள் சூரிய நமஸ்காரத்தில் மொத்தமே ஒரு 5 ரவுண்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக பண்ணுங்கள். அடுத்தது 3 ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்.